வாங்க மாப்ள. வாங்க கதிர், சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பசிக்கல காவியா. மாப்ள, கையில காப்ப கட்டி இருக்கிறப்ப வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு மாப்ள வெளியில வந்தீங்க? நான் காவியா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அக்கா கொஞ்சம் உள்ள இருங்க. அம்மா நீ இருமா, எதுவா இருந்தாலும் என் அம்மா முன்னாடியே சொல்லுங்க. சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல கல்யாணம் நடக்காம போனாலோ எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. அவங்க எந்த முடிவுக்கு வேணாலும் வருவாங்க. அதனால எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீ தானே இந்த கல்யாணம் நடக்கிறது டவுட்னு சொல்லிட்டு வந்த. நீ அப்படி பேசிட்டு வந்தது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல காவியா. நான் சொன்னது உங்களுக்கு வேணா நியாயம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஏன் மனசுக்கு நான் சொன்னது ரொம்ப சரியாதான் இருக்கு. கதிர், நான் இப்பவும் அதே தான் நான் சொல்றேன். அந்த ருத்ரா கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படியே அவ வந்துட்டா நம்ம கல்யாணம் நடக்காது. இதான் உன் முடிவா? ஆமா. அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், ருத்ரா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க, வரணும். அப்படி அவங்க வரலன்னா உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் காவியா.